ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளான்னு கேட்குறீங்க. ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள். மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு கொரியர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இல்லை மெட்டீரியல்ஸ் கொரியர் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னென்ன மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோன்னா, பெல் அப்படின்ற பிராண்டில் சைஸ் 9ம் சைஸ் 12ம் பார்க்க போகிறோம். நான் இந்த பிராண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சீக்வன்ஸில் 3 வெரைட்டிஸ். அது ஃப்ளாட்டு, இது ஃப்ளவர், இதுவுமே ஃப்ளவர் தான். ஃப்ளவரில் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இருக்கிற மாதிரி சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் நார்மல் ஸ்விவிங் த்ரெட், ஒரு மார்க்கிங் பென். நான் ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை தான் உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். ஹேண்ட் நீடில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீடிலில் த்ரெட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருந்து நீடில் எடுத்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த சீக்வன்ஸோட சென்டர் ஹோலில் அந்த நீடில் விட்டு அந்த நூலை கீழே எடுத்துட்டு அந்த சீக்வன்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஹோல் அந்த நீடில் விட்டு திரும்பி அதே ஹோல்லே நம்ம நீடில் பஞ்ச் பண்ணோம்னா செக்யூர்ட் ஆகிடும். இதிலே உங்களுக்கு 4 வெரைட்டிஸ் இருக்குது சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு. மேபி இது புரியலனாலும் சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா, ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் கொஞ்சம் லுக்காக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதிலே சீக்வன்ஸ் ஒர்க், பீட் ஒர்க்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட் நீடில் வச்சு எப்படி சீக்வன்ஸும் பீடையும் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணி இந்த 4 சீக்வன்ஸ் மெத்தடையும் ப்ளஸ் அந்த பீடு வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கீழேருந்து நீடில் எடுத்துகிட்டு நீடில் எடுத்த சைட்லேயே பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த சீக்வன்ஸை வச்சுட்டு அந்த சீக்வன்ஸோட சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஹோலில் நீடில் பஞ்ச் பண்ணிடணும். பஞ்ச் பண்ணி நீடில் கீழே எடுத்துடணும். அகெயின் அந்த சீக்வன்ஸு பக்கத்திலே பஞ்ச் பண்ணி நீடில் வெளில எடுத்துட்டு அந்த சீக்வன்ஸோட சென்டர் ஹோல்லே மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணணும். இந்த சீக்வன்ஸ் ஃப்ளாட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு சைடில் கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் ஸ்டெப் ரொம்ப நெருக்கமாக போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கான கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட் கிளாஸில் தான் ஒரு பெயிண்டிங் ட்ரா பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல சீக்வன்ஸும் பீடையும் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு வேளை நான் இது உங்களுக்கு புரியலன்னா, எந்த ஸ்டெப் புரியலன்னு சொல்கிறீங்களோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, எப்படி இருக்குது? பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? இது டைப் 1. டைப் 2க்கு சேம் அதே மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு கீழேருந்து நீடில் எடுத்துட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு சீக்வன்ஸ் தனியாக எடுத்து வச்சு பண்ணணும். இதில் நீடில்லே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் தான். நீடிலில் சீக்வன்ஸ் எடுத்துட்டு அதுதான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சீக்வன்ஸை அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் வச்சு ஹோலில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் அந்த நீடில்லே சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துருக்க கரெக்டான பாயிண்டில் பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணோம் இல்லையா, அதே தான் சேம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ அதே மெத்தட் தான் செகண்டுக்கும். பட் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் சேம் மெத்தட். அடுத்தடுத்து மெத்தட் மாறும். இப்போ சேம் அதுக்கு பக்கத்திலே நான் நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு அதில் சீக்வன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா சீக்வன்ஸை கரெக்டான இடத்துல வச்சுட்டு
அதுக்கு ஃபஸ்ட்டு போட்ட சீக்வன்ஸோட ஹோலில் பிஞ்ச் பண்ண போகிறோம். பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட சீக்வன்ஸோட ஹோலில் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு செகண்டாக போட்ட சீக்வன்ஸோட பக்கத்துலேயே அந்த நீடில் எடுத்துட்டு அகெயின் அந்த சென்டர் ஹோலில் ஒரு பஞ்ச் பண்ணி கீழே நீடில் எடுத்துடுறேன். புரியுதா உங்களுக்கு? நீடில் சீக்வன்ஸை லோட் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல வச்சுட்டு நம்ம அந்த போட்ட சீக்வன்ஸ் பக்கத்துலேயே அந்த நீடில் பிஞ்ச் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சீக்வன்ஸ் ஹோலில் அந்த நீடில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் நெருக்கமாக வரும். அகெயின் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்ட சீக்வன்ஸ்க்கு எடுத்து அதை சென்டர் ஹோலில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துட வேண்டியதான். புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? அது சிங்கிளாக இருக்குது, இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. கீழேருந்து நீடில் எடுத்துட்டு அதில் ஒரு சீக்வன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான இடத்துல வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே அதோட சென்டர் ஹோலில் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிவிட்டு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதோட சென்டர் ஹோலில் நம்ம சீக்வன்ஸை அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மெத்தட் தான் அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஃபஸ்ட் டைப் சிங்கிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, செகண்ட் டைப் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது டைப் 3 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். டைப் 3யும் டைப் 4ம் போடுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா சின்ன சின்ன ஃப்ளார் சீக்வன்ஸ். இப்போ ப்ரூச்சஸ் ஒர்க் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போகுது இல்லையா? அதுக்கு யூஸ் பண்ணுற சீக்வன்ஸ் தான் இது எல்லாமே. அந்த சின்ன ஃப்ளார் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு சுகர் பீட், இது பர்ஷோ பிராண்டு. இந்த சுகர் பீட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் கலர்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளார் சீக்வன்ஸ் போட்டுட்டு அதுலேயும் நான் கிளாஸ் பீடையும் லோட் பண்ணிடுறேன். ஃப்ளார் சீக்வன்ஸ் அங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் பீட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளார் சீக்வன்ஸை கீழே இறக்கிட்டு அந்த ஃப்ளார் சீக்வன்ஸோட சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாஸ் பீடு போய் அந்த ஃப்ளாரை லாக் பண்ணிடும். லாக் பண்ணிடுச்சுன்னா அந்த ஃப்ளார் கைண்டு வராது. நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அந்த நீடில் ஃப்ளாரை லோட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதில் சுகர் பீட் லோட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாரோட சென்டர் ஹோலில் நான் நீடில் குத்தி கீழே எடுத்ததும் அந்த கிளாஸ் பீடு போய் அந்த ஃப்ளாரோட சென்டரில் லாக் ஆகிடுது. சேம் ப்ரொசீஜர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். இது 3D எஃபெக்ட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும். நான் மறுபடியும் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாரோட சென்டர் ஹோலில் அந்த நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். அந்த பீடுக்குள்ளே நான் விடலை. பஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அந்த பீடு போய் அந்த ஃப்ளாரை லாக் பண்ணிடுது. இப்படி தான் போடணும். புரியுதா உங்களுக்கு? இது டைப் 3. அடுத்ததாக போடப்போது இது ஃப்ளார். அந்த ஃப்ளாரில் இது கொஞ்சம் பெரிய ஃப்ளார் சீக்வன்ஸு. சுகர் பீடு இது தான், கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இது எப்படி போடணும்னா சேம் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஃப்ளார் போட்டுட்டு அந்த ஃப்ளாரோட சென்டர் ஹோலில் அந்த நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்தோன்னா அந்த சுகர் பீடு போய் அதை லாக் பண்ணிடும். நீடில் சீக்வன்ஸையும் பீடையும் நம்ம சேமாக போடணும். ரெண்டுத்துக்கும் சேம் மெத்தடு தான். அந்த மெத்தட் எதுவுமே நம்மளுக்கு மாற போகிறதில்ல. டைப் 3யும் டைப் 4ம் சேம் மெத்தட் தான். பட் அந்த சீக்வன்ஸ் ஃப்ளார் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் சேம் மெத்தடு தான். அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன்.
ஓகே, ரெண்டுமே போச்சாச்சு. சீக்வென்ஸில் 4 டைப்புமே உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு. இப்போ வந்து பீட் ஒர்க். நான் உங்களுக்கு சிங்கிளாக பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும், டபுளாக பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும், 3 பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து கிளாஸ் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க இதை. ஃபஸ்ட்டு அந்த நீடிலில் ஒரு சுகர் பீடை வந்து பண்ணிவிட்டு எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கரெக்டான மெத்தடில் எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அது ஸ்ட்ரெயிட்டான ஒரு சுகர் பீட் லைனாக உங்களுக்கு ஃபார்மேட் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல வச்சு நீடில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் பண்ணோன்னா அதோட ப்ரொசீஜர் நல்லாவே இருக்காது. அங்கங்கே ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எப்படி பீட் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி கரெக்டான மெத்தடில் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் பிகினராக இருக்கும்போது அந்த லைன் ஒன்று ட்ராப் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு, அதிலே பீட் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடாக போட்டு ஸ்டிச் பண்ண ட்ரைன் அப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். லைன் வேறு இடத்துல இருக்குது, பீட் ஒர்க் வந்து வேறு இடத்துல இருக்குது. ரொம்ப ஒரு பார்க்கவே ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா? நீங்கள் இதே மாதிரி உங்களோட பெயிண்டிங்கில் பீட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாலும் இந்த பீட் ஒர்க் வந்து நீங்கள் ஒழுங்காக கொடுக்கலன்னா நீங்கள் பண்ண பெயிண்டிங்கும் நல்லா இருக்காது, ப்ளஸ் நீங்கள் கொடுத்த பீட் ஒர்க்கும் நல்லா இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி பீட் ஒர்க்கில் அந்த பிகினர் வந்து எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. பட் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் செகண்டாக வந்து எப்படி கரெக்டான ஒரு பீட் ஸ்டிச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டெப் பண்ணவே கூடாது, இது ரொம்ப ராங். இதை வந்து நீங்கள் ஃபேப்ரிக்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் ஸ்டிச் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு இதில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். பார்த்தீங்களா? என்னென்னா, நீங்கள் ஒரு பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கேப் எடுத்து அந்த நீடில் வெளியே எடுத்து செகண்டாக ஒரு பீட் போட்டு கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணணும். சேம் கீழேருந்து நீடில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டிருக்கீங்கன்னா அதே லைன்லேயே தான் நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் தள்ளி எடுத்தாலுமே அது ஈவனான ஒரு லைன் வராது. மேலேயும் கீழேயும் போன மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து 2 பீட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து 3 பீட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். பஞ்சிங் எல்லாமே சேம் மெத்தடு தான். அது பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த லைனை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரத்தில் போட்டாலுமே உங்களோட பீடோட அந்த ஷேப்பே மாறிடும். சேம் அதே சென்டர்லேயே தான் போடணும். கொஞ்சம் கேப் விட்டு தான் அந்த நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். 3 பீட்ஸ் போட்டு அந்த நீடில் கீழே குத்திட்டு திரும்பி சேம் அதே இடத்துல குத்தினோம்னா நம்ம அந்த லாக் ரிலீஸ் ஆகி அந்த பீட் ஒர்க் வந்து தனியாக வந்துடும். இப்போ ஒரு நீடில் பஞ்ச் பண்ணுறோன்னா அதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு நீடில் பஞ்ச் பண்ணி அந்த பீட் ஒர்க்கை ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் செகண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இதில் வந்து மொத்தம் எத்தனை பீட்ஸ் யூஸ் பண்ணலான்னா 1 பீட் யூஸ் பண்ணலாம், 2 பீட் யூஸ் பண்ணலாம், 3 பீட் யூஸ் பண்ணலாம். ஆனால் 4 பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சேம் இதே மெத்தட் தான் டியூப் பீட்ஸும் யூஸ் பண்ணுறது. டியூப் பீட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதில் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டா பாய்.